மக்களே, நம்ம மகாபாரத கதைய தொடர்வோமா? சிசுபாலன் சபையில் இருந்தபோதும் அனைவரையும் நோக்கி நேரடியாக 100 தவறான சொற்களை கூறி முடித்தான். அப்பொழுது கிருஷ்ணனின் வலக்கையின் சுண்டு விரலில் இருந்த சுதர்சன சக்கரம் பறந்து சுழலத் தொடங்கியது. அந்த சக்கரம் இயல்பிற்கு மிஞ்சிய வேகத்தில் சுழன்றது. சிசுபாலன் அப்பொழுது கிருஷ்ணனை பார்த்து, ஆனா கிருஷ்ணா, இங்கு அனைவருக்கும் புத்தி இல்லை. சரி, அக்ரதாம்பூலம் தருவதாகச் சொல்லும்போது தகுதி பார்க்காமல் வெட்கமில்லாமல் பிச்சைக்காரன் மாதிரி கரங்களை நீட்டி வாங்கிக் கொள்கிறாய். உன் வாழ்க்கை என்னென்று நீயே ஒருமுறை சிந்தித்துப் பார் என்றதாக அவன் ஒரு வார்த்தையில் முடித்தவுடன் ஒரே ஒரு வினாடியில் கிருஷ்ணன் எடுத்த சுதர்சன சக்கரம் நேராக சென்று சிசுபாலனின் கழுத்தை வெட்டியது. அந்த வேகத்தால் சிசுபாலனின் தலை பறந்து போய் சபைக்கு புறம்பே விழுந்தது. அந்த சம்பவம் எல்லோரையும் ஒரு கணத்துக்கு அதிர்ச்சியடைய வைத்தது. ஆனால் அனைவரும் முகத்தில் சிறு புன்னகையுடன் இருந்தனர். அந்த வேளையில் தருமராஜன் அக்ரதாம்பூலம் கிருஷ்ணனுக்கு படைத்து வழங்கினார். எனக்கு ஒரு வகை பலம் மேலோங்கினதாக நினைத்தவுடன் கிருஷ்ணன் அவனை, சிசுபாலனை கொன்றாரே என்று துரியோதனன் உள்ளுக்குள் வருத்தப்பட்டான். ராஜசூய யாகம் வெற்றிகரமாக நிறைவேறியது. இறுதியில் அனைவரையும் 4 நாட்கள் இன்னும் தங்கிச் செல்லும்படி தருமராஜன் அழைத்தான். அப்போது அங்கு வந்தவர்கள் எல்லோரும் இந்திரபிரஸ்தத்தின் வெளியே கட்டப்பட்ட கோட்டை பற்றி பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் துரியோதனனுடைய கூட்டத்தில் ஒருவன் அவன் முன் வந்து, பிரபு, மயன் என்னும் அசுரன் பாண்டவர்களுக்கு உதவியாக ஒரு பேரழகான கோட்டை படைத்திருக்கிறான். அதெல்லாம் விசித்திரங்களும் வியப்பூட்டும் தன்மையுமாக இல்லாதவை இருந்தபடியாகவும் உள்ளவை இல்லாதபடியாகவும் தோற்றமளிக்கும். எந்த பக்கமும் பார்த்தாலும் நமக்கு பிரமிக்கும் அசரீரமான அற்புதங்களே. வரலாற்றில் இதுபோன்ற அழகும் ஆச்சரியமும் மிகுந்த மாயக்கோட்டை எதுவும் இல்லை. அட, ஆச்சரியம் செய்வதற்குரிய கோட்டை அது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பிரபு என்று அவன் துரியோதனனிடம் கூறினான். யாருடைய மிக பெருமையை நான் வந்து பார்ப்பது? அது பாண்டவர்களின் பெருமையா? நான் வரமாட்டேன் என்று துரியோதனன் எதிர்வினை புரிந்தான். அப்பொழுது சகுனி, துரியோதனா, இது நமக்கு கண்சித் திருப்பி நல்ல வாய்ப்பு. அவர்களுடைய முப்படை பொருளாதார வலிமை எத்தனை இருந்தால் என்ன என்று கண்டறிய தேவையான சந்தர்ப்பம் இதுதான். நாம் கட்டாயம் போக வேண்டும் என்றான். அதன்படி இந்திரபிரஸ்தத்தை பார்க்க துரியோதனும் சகுனியும் ஒன்றாக புறப்பட்டார்கள். முதலில் அங்குள்ள படை எவ்வளவு இருக்கிறது என அவர்கள் கவனித்தார்கள். இந்திரபிரஸ்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படைத்தொகையை பார்த்து, இது உலகத்தின் எந்த அரசாட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீவிர சக்தியானாலும் அவர்கள் பாண்டவர்களை எதிர்த்து யுத்தத்தில் வெல்லவே முடியாது. ஏனென்றால் கண் பார்வை சாதிக்கும் எல்லா திசையிலும் வீரர்கள், குதிரைகள், தேர்கள், யானைகள், ஆயுத தொழிற்சாலைகள் நிரம்பியிருக்கின்றன. ராஜசூய யாகத்தின் போது வெற்றி பெற்ற அரசுகளிலிருந்தும் பாதி படைப்பையும் இங்கு கொண்டு வந்துள்ளார்கள். இப்போதுள்ள படைகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு மாபெரும் படையாக அமைந்துவிட்டது என்று எண்ண முடிந்தது. அப்போதே துரியோதனன் மனதில் இவர்களை நீதியாய் அல்லது நியாயமாய் யுத்தத்தில் வெல்ல முடியாது என்று அவர் உறுதி செய்துவிட்டார். சரி, இப்போதாவது கஜானா, இராச்சியத்தின் பெரும்பொருள் சேமிப்பு எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர்கள் சென்றார்கள். அந்த கஜானாவின் முதற்கதவை கட்டவிழ்த்து பார்த்தபோது ஹிமாலய மலைப்பகுதி எப்படி இருக்கும் அப்படியே பல மலைகளை சார்ந்தாற்போல் தங்கம், வைரங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் கூட்டமாக குவிந்துள்ளன. வெறும் அசையா மலைப்பட்டுகள் மாதிரி நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன என்று கண்கூடாக பார்க்க முடிந்தது. இவ்வளவு செல்வம் எப்படி வரலாம்? அவர்கள் வெற்றி பெற்ற அரசுகளின் பொக்கிஷங்களும் பிற அரசர்கள் கொடுத்த அடைவரிசை நல்லெண்ண படைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த அளவு செல்வத்தை உருவாக்கியிருக்கிறது. அதை நேரடியாக பார்த்த துரியோதனனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் சேர்த்து பெற்றால் அதற்கு சமமாக இருக்கும் பொருளாதாரம் இங்கு இந்திரபிரஸ்தத்தில் தான் உள்ளது என்ற உணர்ச்சி ஏற்பட்டது. இவர்களை பணத்தாலும் நாம் வெல்ல மாட்டோம். அப்பொழுது அவர்களை எப்படி வெல்லுவது என்று ஆழ்ந்த ஆலோசனையில் சென்றான். அதன் பிறகு துரியோதனரும் சகுனியும் மயன் உருவாக்கிய மாயக்கோட்டை பார்வையிடச் சென்றார்கள். அவர்களுடன் பிற அரசாட்சிகளின் அரசுகளும் கூட்டம் கூட்டமாக அந்த கோட்டைக்கு வந்திருந்தார்கள். அங்கு வந்தவர்களில் சிலருக்கு டூரிஸ்ட் கைடு போல் ஒருவரை அடைத்து பண்டைய நவல் கூறுபவர் போல அந்த கோட்டின் விசித்திரங்களையும் வியப்பையும் விளக்கி எடுத்துச் சொல்கின்றனர். அவற்றை பேசியவுடன் அங்குள்ள அரசர்கள் ஆஹா, ஓஹோ என்று அவனது மகத்துவத்துக்கு தங்கள் வியப்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர். அவ்வளவையும் தாங்கி துரியோதனனால் இருக்க முடியாமல், நான் இங்கு ஒருவரோடு சேர்ந்து பாராட்டுக்களுடன் ரசிக்க வந்தது இல்லை. நான் ஒருவரே இந்த கோட்டையை காண்பதற்கு செல்ல வேண்டும் என்று மெதுவாக கூட்டத்திலிருந்து விலகி சென்றான். அடுத்த பக்கத்தில் இருந்த ஓர் அறையில் உள்ளே நுழைந்தான். அந்த அறை முழுவதும் அழகுக்கு கதியாக விளங்கியது. ஒரு பக்கத்தில் பார்த்தால் காற்றில் மீன்கள் நீந்துவது போல தோன்றிய ஒரு மாயப்பெட்டி, ஆனால் உண்மையில்
அது ஒளிரும் ஸ்படிகத்தால் ஆன ஓர் அக்வேரியம் போல இருந்தது. இது வரலாற்றில் முதல் முறையாக அறிமுகமான அக்வேரியம் என்று கூறலாம். அதனை எதிர்நோக்கி பார்த்தால் கீழே ஒரு சிறிய நீர் தடுப்பு போல் இருக்கிறது. அதில் தாமரை பூக்களும் மீன்களும் உள்ளன. நீரை தொட்டு பார்க்கலாம் என்று துரியோதனன் ஒருபுறம் கையில் நீட்டி கவனித்தபோது, அது மாயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இது நிஜமான நீர் தடுப்பா இல்லை என்று சந்தேகப்பட்டு அருகில் பார்த்தான். ஆனால் அதற்கும் சுவர்களும் தூண்களும் பல வடிவிலான நவரத்தினங்கள், வைடூரியம், பத்மராகம், கைம்பு, முத்து, விளக்கமளிக்கும் மணிகள் போன்றவை பல்வேறு கோணங்களில் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மேல் விழும் சூரிய ரேகைகள் மல்டி ரிஃப்ளெக்ஷனாக நிலத்தில் பிரதிபலித்ததால் அது சின்ன நீர்த்தடுப்பு போலவே தெரிந்தது. அதை உணர்ந்து துரியோதனனுக்கு புலப்பட்டது, அருமை, இந்த கோட்டை நமக்கு புரியாத வெறும் மாயத்தில் அல்ல, உள்விழும் வியப்பூட்டும் அழகுலகமே என்று மனதில் நினைத்தான். நண்பர்களே, ஒரு மிக அபாரமான கதையை நீங்கள் படித்து வாசித்தால் போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கலாம் என்று நம்புவீர்களா? சற்றே அந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படித்து எடுத்து கூறினால் மட்டும் போதும், அவர்கள் வாழ்வில் தேவைப்படும் அத்தனை மதிப்புகளையும் கற்றுக்கொள்ளலாம் என நீங்கள் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போதோ அல்லது வரப்போகிற காலத்திலோ எப்படி வந்த முஷ்கிலா தானாலும் அதற்கான தீர்வை ஒரே ஒரு கதையை படித்தால் தேடி கண்டுகொள்ளலாம். இது உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது சாத்தியமே. மனித இனத்தின் வரலாற்றில் எப்போதாவது சொல்லப்பட்ட மிக பேரிதிகாசம் மூலமாக மட்டுமே இது சாத்தியம். அது மகாபாரதம். இந்த கதை எந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தையும் கடந்துவிட்டு 100 மடங்கு வலிமை மிகுந்தது என்று சொல்லலாம். இட்ஸ் அ சேலஞ்ச். விக்ரமாதித்யாவின் நடைபாதச் சொற்களில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதையும் 2 பாகங்களாக பதிப்பாகவும் புஸ்தகமாக மற்றும் இ-புக் வடிவிலும் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் சந்தைகளில் கிடைக்கிறது. இந்த புஸ்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. அதன் லிங்குகள் வீடியோவின் விளக்கப் பகுதியிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒரு சாதாரண புத்தகம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் முழு நூலகம்தான். சரி, மீண்டும் கதைக்கு செல்வோம். இவ்வளவு அதிசயத்தை நான் இதுவரை கண்டதில்லை என்று மனத்தில் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு அந்த அறையிலிருந்து துரியோதனன் வெளியேறினான். அடுத்த அறையின் கதவு பக்கத்தில் மாயா மந்திரம் என்று எழுதியிருந்தது. அது ஹால் ஆஃப் இல்யூஷன்ஸ் எனப்படும் ஒரு பிரதேசம். அதில் இருப்பதில்லாதது இருப்பது போல், இருப்பது இல்லை போல் தோன்றலாம் என்று பலர் கூறினாலும், அதில் மிக முக்கியமாக உன் மகிழ்ச்சிக்கும் உன் பயத்திற்கும் பிரதிபிம்பங்கள் மட்டுமே இருப்பதாக கூறுவர். அது நேர்மறையாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு வகை பேய் போன்ற இச்சையாய் இருக்கலாம். அதனால் அதை இல்யூஷன் ஹால் என்று அழைக்கிறார்கள். இந்த மாய மந்திரத்திற்குள் துரியோதனன் நுழைந்தான். காட்சி முழுவதும் வியப்பும் விசித்திரமும் நிறைந்ததாக இருக்கிறது. எதை நோக்கினாலும் கண்ணுக்கு படுவதே கண்ணாடிகள் என்று தோன்றுகிறது. சுவர் முழுவதும் மேலே மாடிப்புறம், சீலிங், கீழே தரை உலாவின் எல்லா பக்கங்களிலும் 1000 முகங்களாய் பிரதிபலிக்கும் கண்ணாடி பகுப்புகள் போல. அப்படியே துரியோதனன் முன்னோக்கி நடந்தபோது அங்கே ஒரு சிறிய நீர் தடுப்பு இருப்பதை பார்த்தான். முன்னரையில் கண்ட மாய நீர் என்று நினைத்து, இதும் சப்தமும் செய்யாத வெறும் மாயமே என எண்ணி அதை பாய்ந்துடனேயே கால் வைத்து விட்டான். ஆனால் அது நிஜமாகவே ஒரு நீர் தடுப்பு. துரியோதனன் உடை முழுவதும் தண்ணீரில் அடித்தறிந்து விட்டது. அப்பா, நான் நீருக்குள் விழுந்து விட்டேன், யாரும் என்னை பார்த்து விட்டார்களோ என்று அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். எவரும் காணப்படவில்லை. அப்போது ஒரு பெண்ணின் சிரிப்பு பெரிதாக அவன் காதில் நுழைந்தது. யார் அந்த சிரிப்பு என்று மேலே நோக்கி பார்த்தான். மாடிப்பகுதியிலிருந்து திரௌபதி தன்னை காண்பது போல் இருந்தது. அட நின்றுவிடு, நான் ஹஸ்தினாபுரத்தின் ராஜா, என்னை கண்டும் இந்த அளவுக்கு சிரிப்பாயா என்று துரியோதனன் குறித்து சத்தமாக கோபித்தான். ஆனால் திரௌபதி இன்னும் சிரிப்பை கூட்டிக் கொண்டே போகிறாள். அப்போது துரியோதனனுக்கு உணர்ச்சி வந்து தோற்றியது. நாங்கள் முற்றிலும் முறியடித்து நிர்மூலப்படுத்தி விட்டோம் என நினைத்த அந்த பாண்டவர்களுக்கு மீண்டும் இவ்வளவு புகழும் வலிமையும் திரும்பி வந்ததன் காரணம் திரௌபதியே. எப்பொழுதென்றால் அர்ஜுனன் திரௌபதியை மணந்த நாளே அவர்கள் துரதிர்ச்சி இனி முடிவுற்றது. எனவே இனி என் இலக்கு பாண்டவர்கள் அல்ல, திரௌபதிதான். ஒரு நாளில் திரௌபதியை மனத்தாலும் உடலாலும் முற்றிலுமாக மீறி ஒழித்து விடுவேன். அன்றே பாண்டவர்களை அழித்ததாக உணர்வேன் என்று மனத்தில் நினைத்தபோது பக்கத்துள்ள மற்றொரு கண்ணாடியில் பீமன் தோன்றி, துரியோதனா, உனக்கு திருமணத்துக்கு பயன்படுத்த பட்டுப்படைகளை கொடுக்க வேண்டுமா? எங்களுடைய அரசில் நெய்த நிலையில் உனக்கு கொடுத்து வைவேண்டுமா என்று பரிகாசம் செய்து நக்கலாகச் சிரித்து தோன்றினான். அதை பார்த்து
துரியோதனன் வேதனை கிடைந்து அந்த மாயக்கோட்டிலிருந்து வெளியே வந்து எவனிடமும் எதுவும் சொல்லாமல் பதுங்கிச் சென்று ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான். அங்கு சென்றபின் தன் தனிமை அறைக்குள் செல்ல கதவையும் மூடிக்கொண்டான். சகுனியும் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் வந்து கதவை திறக்கச் சொல்லியும் விருப்பமின்றி அவரை பேச வைத்திருக்க முடியவில்லை. அப்போது துரியோதனன் நின்ற அறையிலிருந்து, நான் தோற்றுப்போனேன், எத்தனை வழியாலும் தோற்றுப்போனேன். யுத்தத்தின் மூலமாய் கரைந்தாலும் பணத்தின் மூலமாய் கரைந்தாலும் அவர்களை ஒடுக்க இயலாது. இப்போதென்றால் அவர்களுடைய புகழ் என் நினைவுகளுக்கும் எட்டுப்படாத உயரத்திற்கு வளர்ந்து விட்டார்கள். நான் நினைத்ததை இவர்கள் பெருமை வெளிப்படாதபடி இருக்க வேண்டும் என்ற ஆசையை அன்றே இன்றே உடைத்து விட்டார்கள். இனி எனது முகத்தையும் யாருக்கும் காட்ட விரும்பவில்லை. யாரும் என்னிடம் பேச வேண்டாம், என்னை ஒரு பெரும் தனிமையில் விடுங்கள் என்று எழுந்த ஊரறியும் சத்தத்தோடு கூவினான். சகுனி உட்பட மற்றவர்களின் பேச்சை கேட்க தயாராக இல்லை. சரி, சரியான நேரத்தில் பேசுவோம் என்று எண்ணி சகுனியும் அங்கே இருந்து விலகிச் சென்றான். துரியோதனன் மட்டும், என் வாழ்க்கையில் இனி அந்த அறையிலிருந்து, அவமான அறையிலிருந்து நான் வெளிவரவே கூடாது என்ற ஆழிய முடிவோடு தலையாட்டினான். இவ்வளவுக்கும் இடையில் இந்திரபிரஸ்தத்தில் உள்ள அனைவரும் எந்தவித கவலைகளும் இல்லாமல், கலக்கமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தனர். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அது உங்களை பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கும். தவற விடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அதற்கான லிங்குகள் வீடியோவின் விளக்கப் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. எனது சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த சந்திப்பு வரைக்கும் கவனமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். பாய்.